வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நம்ம அக்வாகார்ட் மேக்னா ஹெச்டி RO + UV MTDS இந்த மாடல் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ரிவ்யூ, இதில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் இந்த இந்த மாடலுடைய ஃபீச்சர்ஸு, அந்த பெனிஃபிட்ஸு, இதனுடைய அட்வான்டேஜ், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்வாகார்டில் மேக்னா ஹெச்டி RO + UV MTDSன்றது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரண்ட் டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறது இந்த பக்கம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் LPSன்னு சொல்லுவாங்க, லோ ப்ரெஷர் சுவிட்சுன்றது. இதனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிங்கனாக்கில், நம்ம வாட்ரு டேங்க்கில் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டேங்க்கில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷினை வந்து ஆஃப் பண்ணிவிடும். அதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பூஸ்டர் பம்பை பொறுத்தளவுக்கு சால்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது, ஒரு வேளை வந்து பார்த்திங்கனாக்கில் யூசேஜ் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 3 years அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எதிர்பார்க்க முடியும். சால்ட்டு இல்லை, ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தண்ணியில் யூசேஜுக்கு சால்ட் கம்மியாக இருக்குன்னா ஒரு 4 years மேலே அது மாதிரி எதிர்பார்க்கலாம் அந்த பூஸ்டர் பம்பு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டி ஸ்கிலன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்டி ஸ்கிலன் பால்ஸு. இது வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கில் அடுத்ததாக UV லேம்ப்பு கொடுத்துருக்காங்க. UV பேரலு உள்ளே வந்து UV லேம்ப் இருக்கும். இந்த பக்கம் இது ஆட்டோ ஃப்ளஷ் SV. இதனுடைய பெனிஃபிட் என்னென்னா, நம்மளுக்கு வந்து மெம்பரினை வந்து ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஃப்ளஷ் பண்ணிவிடும். ஃப்ளஷ் பண்ணுறதுனா மெம்பரினோட லைஃப் நல்லா வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து TDS அட்ஜஸ்டரு. நம்மளுக்கு TDS வந்து தண்ணி என்ன ரேஞ்சில் வேணுன்றதை வந்து நாமளும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது TDS அட்ஜஸ்டரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கில் இந்த இதில் வந்து பார்த்திங்கனாக்கில் FR வந்து 600 கொடுத்துருக்காங்க. 600 கொஞ்சம் வேஸ்டேஜ் கொஞ்சம் கூட போகும். பட் வந்து பார்த்திங்கனாக்கில் மெம்பரின் லைஃப் கொஞ்சம் நல்லா வரும் இந்த FRனால. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கில் இந்த பக்கம் உள்ள வந்து வேறு எது பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஆட்டோ ஃப்ளஷ்ஷு, இந்த லைட் இண்டிகேட்டரு, அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உள்ள ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பயோட்ரான். இது வந்து அடுத்ததாக வந்து இதில் ஃபோர்ஸ் கார்பன். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கில் இதில் வந்து வேறு கம்பெனி ஃபில்டர்ஸ் தான் இன்ஸ்டெட் பண்ணியிருக்காங்க. இது வேறு யாராவது ஃபில்ட்ரு வந்து கம்பெனி இது கிடையாது, இது வேறு கம்பெனியில் வந்து ஃபில்ட்ரு மாற்றிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கில் வேறு கம்பெனி ஃபில்டர்ஸ் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணும்போது இந்த பேக் டோர்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கில் இந்த கம்பெனியுடைய ஃபில்ட்ரு மட்டும்தான் கரெக்டாக ஷீட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. வேறு கம்பெனி ஃபில்ட்ரு போடும்போது வந்து பார்த்திங்கனாக்கில் இதிலே க்ளோஸ் அந்த நம்ம இதில் இந்த பேக் டோர் க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கில் வேறு கம்பெனி ஃபில்டர்ஸ் போட்டோன்னா இந்த ஹைட் வேரியேஷன் வரதுனால வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது. அடுத்தது இந்த பக்கம் வந்து அவ்வளோதான் இருக்குது பேக் சைடில். இப்போ டேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேங்க் ஒரு 7 லிட்டரு அந்த மாதிரி ஸ்டோரேஜ் நிற்கும். இந்த வால்வு வந்து கட் ஆஃப் வால்வு. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வர வால்வு. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் வந்து பார்த்திங்கனாக்கில் இதில் வெளியே கொடுத்துருப்பாங்க. மிஷினை ஆன் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் டோர் ஓப்பன் பண்ணுறது ஈஸி தான். இந்த பக்கம் லைட்டாக அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணினா வந்துடும். ஓப்பன் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டருக்காக இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து தனியாக எடுக்க முடியாது. தனியாக எடுக்கணும்னா அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம அக்வாகார்டு மேக்னாக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.